அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு? புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் தனது நீச்ச ராசியான மீன ராசியை விட்டு விலகி மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேஷத்தில் சஞ்சரிக்க இருக்கும் புதனால் எதிர்பாராத ராஜயோக பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷ சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபராசியில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். நவ கிரகங்களில் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான். மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது. மனிதர்களுக்கு வரமாக இருக்கும் இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவில் இருந்து அவைகளை காப்பாற்ற வேண்டும். அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும். மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும். சில கலைகளை குருவில்லாமலும் பல கலைகளை குருவிடமும் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். எந்த குருவினுடைய உதவி இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பற்றி காண்போம். புதனுக்குரிய மலர் வெண்காந்தல், புதனுக்குரிய நிறம் பச்சை, புதனுக்குரிய உலோகம் பித்தளை, புதனின் நவரத்தினம் மரகத பச்சை, புதனின் வடிவம் அம்புக்குறி வடிவம், புதனின் வாகனம் குதிரை, புதனின் ஆதிக்க எண் 5, புதன் சுய ஒளி அற்றவர், பச்சை நிறம் கொண்டவர், புதன் மதிநுட்பத்திற்கு காரணமாவார். உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிப்பவர் புதன். புதனின் தோற்றம் பற்றிய முன்கதை சுருக்கத்தை ஏற்கனவே சந்திரன் வாழ்க்கையில் நாம் அறிவோம். சந்திரனுக்கு தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன். குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார். சந்திரனும் அக்குழந்தையை தன் 27 மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியாகும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார். ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார். காலங்கள் கடந்து ஓடின. குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபரானார். வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார். தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார். இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார். குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார். காரணம், தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவின் மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார். குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார். பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார். பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார். இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார். கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார். புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் புதன். சகல கலைகளையும் கற்று அழகிய உருவ அமைப்பை கொண்ட புதன் கண்ட தேவ மாந்தர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினான். தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன். வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டார். எந்த தவறும்
செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார். நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார். தேவமாந்தர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன். நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்து பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார். ஏனெனில் புதன் நாராயணனின் அம்சம் ஆவார். தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார். நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார். சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார். சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார். சோழ நாட்டில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்தில் உள்ள 3 குளத்தில் நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோச்சனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார். சிவபெருமானின் அறிவுரையின்படி புதனும் திருவெண்காடு சென்று அம்மையையும் அப்பனையும் வணங்கி சாப விமோச்சனம் பெற்றார். இதனால் புதன் அழி எனும் சாபம் நீங்கி தன் சுய ரூபத்தை பெற்றார். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மே மாதம் 6ஆம் தேதி மேசராசிக்கு செல்கிறாருங்க. அஷ்டம லாபாதிபதியான புதன் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க. எனவே கல்வி கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் கிடைக்க இருக்குது. முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் நேரம் இதுவா அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் உயர இருக்குது. குடும்பத்தில் ரெட்டிப்பு வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகள்ல புரளுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்குது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. மாணவ மாணவிகளுக்கு எதிர்பாராத இலக்கை அடைய வாய்ப்புகள் உண்டுங்க. பெண்களுக்கு சேமிப்பு உயர இருக்குதுங்க. செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல சூரியனோடு சஞ்சரிக்கும் புதன் இணைந்து உங்களுடைய குடும்ப ராசியை பார்வையிடுகிறாரு. 6ஆம் இடத்தில் இதுவரை சிரமங்களை தந்து கொண்டிருந்த குரு மிக விரைவில் 7ஆம் இடத்தில் மாறி உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் மிக நல்ல பலன்களை பெரும் வாய்ப்புகள் அடைந்துவிட இருக்கீங்க என்று தாங்க சொல்ல வேண்டும். சுக்கிரன் பலமாக இருப்பதால் புதிய பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. அரசியல் செல்வாக்கு அதிகரிக்குங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் சேருவார்கள். வெளிநாட்டு வர்த்தகம் அற்புதமாக நடக்குங்க. பொதுவாக இந்த வாரம் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டம் முழுவதுமே எல்லா விதத்திலும் சாதகமான பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. விருச்சிகராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குடும்ப சுமை சற்று அதிகரிக்குங்க. இடமாற்றம் மற்றும் உத்தியோக மாற்றங்கள் உண்டுங்க. 5ஆம் இடத்தில் ராகு பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் தேவை என்பதை சுட்டி காட்டுதுங்க. தாயார் உடல் நிலையில கவனம் மிக மிக அவசியங்க. அவசரப்பட்டு ஆராயாமல் பேசுவது போன்றவை உங்களுக்கு பாதிப்பை தரலாங்க. தேவையில்லாத பழி சொல்லை ஏற்க நேரலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. விருச்சிகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது கந்த சஷ்டியை பாராயணம் செய்ய எந்த கஷ்டமும் விலகுங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.